ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளே வந்துட்டு எப்படி மீஷோவில் ஆர்டர் போட்டு கம்மியான ப்ரைஸில் மீஷோவில் ஆர்டர் போட்டு அதை வாங்கி நல்லா டெக்கரேஷன் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஓகே, மீஷோவில் பொறுத்தளவு வந்துட்டு நீங்கள் என்ன வீட்டுக்கு தேவையான திங்ஸ் என்ன தேவையானாலுமே வந்துட்டு அதில் வாங்கிக்கலாம். அதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டர் செலக்ட் பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து இப்போ அமௌண்ட் இல்லாதவங்க வந்துட்டு எனக்கு கம்மியானதில் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம வந்து போடணும். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டோம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு நிறைய ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. லோலையும் கொடுத்துருப்பாங்க, ஹைலையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு நமக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு சும்மா சாதா போட்டுக்க வேணும் அப்படின்னா, நம்ம லோவில் கொடுத்து அமௌண்ட்டு கம்மியானதில் நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ட்ரெஸ் வந்து குவாலிட்டியாக வேணும், எனக்கு எப்போவுமே வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு நிறைய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம நினைக்கிறது என்னென்னா, கம்மியான ரேட்டுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம். கம்மியான ரேட்டுக்கு வந்துட்டு நம்ம வாங்குறது என்னென்னா, பொருட்கள் இந்த மாதிரி இப்போ நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒன் டே யூஸ் பண்ணுற பொருட்கள். இந்த மாதிரி வந்துட்டு 1 டே 2 டேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னா வந்துட்டு நம்ம கம்மியான ப்ரைஸ்க்கு போடலாம். இப்போ நான் வாங்கியிருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு பர்த்டேக்கு தான் நான் வாங்கியிருக்கிறேன். நம்மளே வந்து வீட்டிலேயே டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 140க்கு தான் நான் வந்து இந்த பார்சல் வாங்கியிருந்தேன். இந்த பார்சல் வந்து 140க்கு வந்து ஒர்த்துனே சொல்லலாம். ரொம்பவே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு தேவையான கம்முலேருந்து பலூன்ஸ்லேருந்து கலர் கலர் பலூன்ஸ் நான் போட்டிருந்தது அப்படியே வந்திருந்தது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறது எப்படின்னு தெரியல. அதுக்கான வீடியோ வந்துட்டு நான் ஒரு டைம் போடுறேன், நம்மளோட சேனலில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவே நான் போட்டுட்ருப்பேன் நம்மளோட சேனலில். இப்போ பாருங்கள், இந்த பார்சலில் வந்துட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இது வந்து 140னா ஒருத்தனே சொல்லலாம்லங்க. அது போல் தான் வந்துட்டு 1 டே 2 டே இப்படி யூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம லோ பட்ஜெட்டில் போட்டுக்கலாம். லோ ப்ரைஸில் நமக்கு வந்து லாங் லைஃப் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹை பட்ஜெட்டில் போட்டுக்கலாம். இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மீஷோவில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து கலர் தெரியாமல் போட்டுருவாங்க. கலர் தெரியாமல் போடுறதுக்கு அப்படி போட்டிங்க அப்படின்னா கீழே ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ரிவ்யூ பார்த்து தான் நம்ம வந்து போடணும். யாராவது வாங்கியிருந்தது வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து அதே போல் நமக்கு வந்துடும். அது பார்க்காம அந்த மாதிரி கொடுக்காம யாரும் இல்லாததை வந்து ஆர்டர் போட்டுறாதீங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து மாறி வர்றது. ஓகேவா, மாறி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போலாம் முன்ன மாதிரி டிலே பண்ண மாட்றாங்க. நான் வந்து அடிக்கடி மீஷோவில் தான் போடுவேன். அதனால் வந்துட்டு எனக்கு அதோட மெத்தட் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் எனக்கு வந்து மெயில் போட்டுருவாங்க. நான் அதை பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி மாற்றிருக்காங்க போல் அப்படின்னு. முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் போட்டோன்னா அதோட ப்ரைஸ் வந்து லேட்டாக 7 டேஸ்க்கு மேலே தான் ஏறும். இப்போலாம் அப்படி கிடையாது, உடனே வந்து பண்ணி விட்றாங்க. அவங்களோட QR கோட் கொடுக்குறாங்க, அதை நம்ம ஸ்கேன் பண்ணி அவங்க பண்ணி விட்றாங்க. இப்போலாம் உடனே வந்து நம்ம ரிட்டர்ன் போட்டோன்னா உடனே அமௌண்ட் ஏறிடுது. அதனால் வந்து மீஷோ பொறுத்தளவு பயம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து எந்த இஷ்யூவும் இதுவரை நடந்ததில்லை. நானும் எக்கச்சக்கமான பொருள் மீஷோவில் வாங்கியிருக்கேங்க. 1 2 கிடையாது, எக்கச்சக்கமான பொருள் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஏன்னா அதில் வந்துட்டு லோ பட்ஜெட் லோ ப்ரைஸில் கொடுக்குறனால வந்துட்டு நான் அதில் தான் வந்துட்டு ஆர்டர் போட்டுப்பேன். நீங்களும் தேவையானது வாங்கணும் அப்படின்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் ஒரு பார்சல் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டிட்டேன். அடுத்து வந்துட்டு நான் வந்து மொத்தம் 4 பார்சல் வாங்கியிருந்தேன். நேற்று 1 வந்திருந்தது, இன்றைக்கி 3 வந்திருந்தது. ஸோ 4 பார்சல் நான் வாங்கிட்டேன். அதில் 1 ஓப்பன் பண்ணி காட்டிட்டு பாருங்கள். அந்த 1ல் வந்துட்டு என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பலூன்ஸு, ஸ்டிக்கரு, பேக் சைடு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டிக்கர், இதெல்லாம் வந்து 140க்கு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்சலை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இப்போ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சேர்த்து தான் நான் 1000க்கு சொல்லியிருந்தேன். ஸோ 1000க்கு வந்துட்டு உங்களோட குட்டீஸ் பர்த்டே முடிக்கணும் அப்படின்னா 1000 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கி நீங்கள் அழகாக பண்ணிடலாம். நான் வந்து பர்த்டே டெக்கரேஷன் பண்ணுறதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு எப்படியெல்லாம் இதை வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதையும் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அதனால் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இது வந்துட்டு என் 2வது பார்சல் என்ன காமிச்சிருந்தேன் அப்படின்னா, வால் ஸ்டிக்கரு கிச்சனில் ஒட்டுறதுக்கு வந்துட்டு வால் ஸ்டிக்கர் கிச்சன் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரியெல்லாம் அந்த ஆவியெல்லாம் பறந்து ஒரு மாதிரி ஷேடாக இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சன் வால் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தாங்க. பலூன் வந்துட்டு பத்தாது இல்லையா? ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு வெளியில் தான் நான் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறேன். வெளியில் வந்து வராண்டா இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் நான் பண்ணுற மாதிரி இருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பலூன் வந்து பத்தாது. அதனால் வந்து நான் இன்னொன்று அதே போல் இல்லாமல் அதே டெக்கரேஷனில் வேறு லைட் செட்டிங்கோடு வந்துட்டு ஒரு பார்சல் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 180 இது. ஸோ ரூ. 180 அதே போல் பலூன்ஸு. ஆனால் அதில் வந்து சாண்டில் கலர் இருக்குது. சாண்டில், ஒயிட்டு, ப்ளூ இருந்தது. ஸோ பலூன்ஸ் அதே போல் லைட்டு கொடுத்துருந்தாங்க. பின்னாடி வந்து பேக் சைடு வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருந்தது. அது வந்து கொடுத்துருந்தாங்க ஒயிட் கலரில். அது வந்துட்டு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி அந்த வீடியோ போடையில் உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக போடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்ன பார்சல் அப்படின்னா, நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ வந்து 1, 2 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு சொல்லிட்டு எத்தனாவது பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அதுக்காக வந்துட்டு இந்த க்ரீடம் ஹாப்பி பர்த்டே க்ரீடம் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ். இது வந்து நம்பர் 1ஆம் நம்பர்னு சொல்லிட்டு பெருசாக இருக்குது. நம்ம அதை வந்து ஊதி வந்து நம்ம அதை காற்றடிச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கணும் பேக் சைடு. பாப்பா பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ணையில் தெரியும் எதுவுமே உங்களுக்கு. வந்து இப்போதைக்கு காட்டையில் வந்து லைட்டாக தான் தெரியும். நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி அது வந்துட்டு பார்க்கையில வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும் என்னென்னலாம் வாங்கி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து எத்தனாவது பார்சல்? 3வது பார்சல்னு நினைக்கிறேன். 3வதா 4, 5, 6 பார்சல் வாங்கியிருந்தேன் நான். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாண்டுங்க. இது வந்து ஸ்டாண்டு. இது ஒன்று தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக வந்துடுச்சு. ரிட்டன் போடலான்னு நினைக்கையில வந்துட்டு சரி நினச்சி பார்த்தேன், வேறு ஏதாவது நம்ம வச்சுக்கலாமே, எதுக்கு ரிட்டன் பண்ண, வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது நமக்கு பர்த்டே அப்படின்னா வந்துட்டு குட்டி கேக் தானே வாங்குவோம். ஸோ குட்டி கேக் வந்து இதில் வச்சு வெட்டிக்கலாம். இது என்னன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் பிக்சரில் பார்க்கையில வந்துட்டு ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். அந்த ரிவ்யூவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெருசாக இருந்தது நம்ம பார்க்குறதுக்கு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா வந்து வந்தோன்னே பார்க்குறேன் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளோ நாள் போட்டிருக்குறோம், இந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு வருத்தமாக போச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா டேமேஜாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா பார்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு பாக்ஸை நல்லா போட்டு நல்லா அட்டாச் பண்ணி நல்லா எந்த ஒரு டேமேஜ் இல்லாத அளவு போய் சேரணுன்றனால இப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்து என்ன தெரியுமா? கேக்கு கட் பண்ணுற ஸ்டாண்டுங்க. இது நான் கூட பெருசாக இருக்கும்னு நினச்சேன். அது பார்த்தா குட்டியாக இருக்குது. நான் நினச்சேன் ரூ. 200 தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து 240 போட்டுருந்துச்சு. சரி 240 குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிவ்யூ போட்டிருந்தாங்க. நிறையா ரிவ்யூ எல்லாத்தையுமே பார்த்தேன். ஆனால் வந்து பிக்சரில் பெருசாக இருந்தது. ஆனால் நமக்கு பார்க்கையில் தான் வந்துட்டு குட்டியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ரிட்டன் போடலை. சரி நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஏதாவது வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து வச்சுக்கிட்டேன். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன, பெருசாக இல்லாமல் சிறுசாக வந்துருச்சு. அது ஒன்று தான். ஆனால் வந்துட்டு நம்ம வந்து கீழே வந்து டேபிள் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டாண்டை வச்சு வேணால் வெட்டலாம். ஆனால் பாப்பா கேக்கு கட் பண்ண முடியாது. பாப்பா கேக்கு கொஞ்சம் பெருசாக தானே வாங்குவோம். அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ண முடியாதுங்க. நமக்கு வேணால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது எவ்வளோ தெரியுமாங்க? இது வந்துட்டு 150 தாங்க. இது ரூ. 150 வந்து 2 ஸ்டெட்டு கொடுத்துருந்தாங்க. நெக் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க ஒன்று, அதுக்கப்புறம் ரிங் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 3 கொடுத்துருந்தாங்க இதில். ஆனால் 150 ஒருத்தனே சொல்லலாம், ஏன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன் தானே. இதுவே நம்ம கடையில் வாங்க போனோம் அப்படின்னா அதோட ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. இது 150க்கு வந்து நல்ல குவாலிட்டினே சொல்லலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து எவ்வளோக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பாப்பாவுக்கு தான் வாங்கியிருந்தேன். பாப்பா பர்த்டேக்கு வந்துட்டு கழுத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேங்க. ஓகே கைஸ், இவ்வளோதாங்க இதோட வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற முக்கியமான வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய்.